உங்களுக்குலாம் சிக்கன் ரைஸ் பார்த்தா என்னங்க ஞாபகம் வரும்? எனக்கெல்லாம் கண்டிப்பாக சிக்கன் ரைஸ் பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து சிக்கன் ரைஸுங்கிறத சாப்பிட்டதே கிடையாது. என்னுடைய 21வது வயசில் தான் என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சிக்கன் ரைஸே வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் நான் வந்து லவ் பண்ணும்போது ஒரு பார்க்குக்கு நானே என் ஹஸ்பண்ட் போயிருந்தோம். அப்போ தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நான் சிக்கன் ரைஸ் அப்போ தான் சாப்பிட்ருக்குறேன். எங்கள் ஊர் பக்கா வில்லேஜுங்களா. நாங்கள் அங்கேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தான் வருவேன். பட் பஸ்ஸில் போகும்போது அந்த கடைலாம் பார்த்துட்டே போயிருக்கேன். பட் வந்து சாப்பிட்ற அளவுக்கு கூட வாங்குறதுக்கு எங்கள் அம்மாட்டெலாம் காசு கிடையாது. ஏன்னா அப்பா கிடையாது, அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. பஸ்ஸுக்கு டெய்லி வந்து ரூ. 20 தான் கரெக்டாக கொடுப்பாங்க. போக ரூ. 10 வர ரூ. 10 சொல்லிட்டு. அப்போல்லாம் ஃப்ரீ பஸ்லாம் கிடையாதுல்ல. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வாரத்துக்கு ரூ. 100 பேட்டா கொடுப்பாங்க சண்டே ஒர்க்குக்கு போனால். அதை வச்சு தான் என்னுடைய வாரம் ஃபுல்லாக நான் செலவு பார்த்துப்பேன். ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ் அப்படிங்கிறத வாங்கி கொடு. நான் சின்ன வயசுலாம் கஷ்டப்பட்டதுக்கு சேர்த்து வச்சு தான் இப்போ நான் வந்து எது நினச்சாலுமே உடனே வாங்கி கொடுக்குற ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிருக்குறாங்க. லைஃப் வந்து ஒருத்தங்களை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு இதாங்க எக்ஸாம்பிள்.